எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ சமீபத்தில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் மனைவி விவாகரத்து செய்ய கோர்ட்டுக்கு போனத செய்தி வந்தது. அந்த செய்தியை கேட்டவுடன் சமூக வலைதளங்கள் விஜயின் பெண் ரசிகைகள், அதாவது விஜய் பாணியில் சொல்ல வேண்டுமானால் நண்பிகள் பலர் பேசியிருக்கின்றனர். தலைவா, உனக்கு 1000 அக்கால் இருக்கிறோம், 1000 தங்கைகள் இருக்கிறோம், அதேபோல் உனக்கு ஒரு மனைவி போனால் என்ன 1000 பேர் உனக்கு மனைவியாக வர ரெடியாக இருக்கிறோம் என்று ஒரு பெண் பகிரங்கமாக பேசுவது என்பது நாடு எதை நோக்கி போகிறது என்பது கண்கூடாக காட்டுகிறது. என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் பேசுகிற அளவுக்கு சினிமா மோகம் கண்ணை மறைக்கிறது. இதே ஒரு நடிகை, நல்ல பிரபலமான ஒரு நடிகை, அவள் புருஷன் அவளை டைவர்ஸ் பண்ணிடுறான். அப்போது இதே போல் ஒரு வயசு பையன், உன்னோட புருஷன் ஒரே ஒரு புருஷன் போயிட்டு போகிறான், நாங்கள் ஆம்பளைங்க 1000 பேர் உனக்கு புருஷனாக இருக்க ரெடியாக இருக்கோ என கூறினால் இந்த நாடும் இந்த உலகமும் அந்த பையனை எவ்வளவு கேவலமாக பேசும். மகளிர் சங்கங்கள் போர்க்கொடி தூக்கும். இது என்ன பெண்ணுக்கு ஒரு நியாயம், ஆணுக்கு ஒரு நியாயம்? காமராஜர் என்கிற அருமையான மனிதரின் ஆட்சியை தூக்கி எறிய வைத்தது எம்ஜிஆர் என்னும் சினிமா மோகம். கட்சி ஆரம்பித்த 2 வருடங்களிலேயே எனக்கு கட்சியில் முக்கியமான போஸ்டிங் வேண்டும் என்று த்ரிஷா சண்டை போட, அதனால் இப்பொழுது டைவர்ஸ் பண்ணி இப்பொழுது இருவரும், த்ரிஷாவும் விஜயும் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. தேர்தலுக்குள் முக்கியமான போஸ்டிங் த்ரிஷாவுக்கு போடப்படும். பிரச்சாரத்துக்கு த்ரிஷாவை இறக்கிடுவார்கள். இப்படியே போச்சுன்னா அடுத்த எம்ஜிஆர் விஜய் தான், அடுத்த ஜெயலலிதா அம்மா த்ரிஷா தான். விஜய்க்காக பெண்களும் த்ரிஷாவுக்காக ஆண்களும் ஓட்டு போட்டு ஒரு நடிகையும் நடிகரையும் நாட்டை ஆள விடுவார்கள். விஜய்க்கு கல்யாணமான பிறகு அப்போதைக்கு அந்த படங்கள் எதுவும், அப்போதைக்கு அவருடைய படங்கள் வந்த படங்கள் எதுவும் சரியாக போகவில்லை. அதனால் அப்போதே அவர் மனைவியை டைவர்ஸ் பண்ண முயற்சி செய்தார். அதன் பிறகு ஃப்ரெண்ட்ஸ் படம் வெற்றியடைந்தவுடன் அந்த முடிவு கைவிடப்பட்டது. ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து 25 வருடத்துக்கு மேல் வாழ்ந்துவிட்டு இப்போது டைவர்ஸ் செய்யும் விஜய் நாளைக்கு நாட்டை எப்படி காப்பாற்றப் போகிறார்? அப்போது இந்த வசனைத்தான் பெரும்பாலான மனிதர்கள் பேசுவார்கள், எதிர்க்கட்சிக்காரர்கள் பேசுவார்கள். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.